செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே பாராளுமன்றத்துக்கு மிக முக்கியமான விடயங்களை நான் முன்கொண்டு வருகின்றேன். வடக்கு, அதாவது அனுராதபுரம் தொடக்கம் வடக்கு வரைக்கும் உள்ள முழு மக்களுக்கான சேவையை வழங்குகின்ற ஒரு போதனா வைத்தியசாலை. அந்த போதனா வைத்தியசாலையில் ஒரு நாளைக்கு 1500 நோயாளர்கள் சிகிச்சை பெற்று வெளியேறுகிறார்கள். அங்கே 3 வருடங்களுக்கு முன்னர் 170 சேவையாளர்கள் எதுவித ஒப்பந்த அடிப்படையும் இல்லாமல் வேலைக்கு அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அது லேபலோ என்ற அடிப்படையில் அது மிகவும் பாரதூரமான குற்றம். அந்த 170 இளைஞர் யுவதிகளும் என்றாவது ஒரு நாள் தங்களுக்கு வேலை கிடைக்கும் என்ற அடிப்படையில் 3 மாதங்களில் தங்களுக்கு சர்டிபிகேட் தருவதாக அவர்கள் அழைக்கப்பட்டு இப்போது 3 வருடங்கள் கடந்திருக்கிறது. அவர்களுக்கு மாதம் 10,000 ரூபாய் என்ற அடிப்படையில் சம்பளம் ஒதுக்கப்படும் என்று கூறப்பட்ட போதிலும் அதி உயர்வாக மாதத்திற்கு 10,000 ரூபாய் 5 மாதங்களே வழங்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய மிலேச்சத்தனமான லேபலோ என்கின்ற ஒன்றை மீறுகின்ற குற்றமாகும். அது சுகாதார அமைச்சுக்கு கீழே வருகிறது. அவர்கள் அதன் பின்பு அரசாங்கம் இந்த முறை தேசிய மக்கள் சக்திக்கு வாக்கெடுகின்ற போது சகல மக்களும் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்திருக்கிறார்கள். வாக்களித்து அவர்கள் எதிர்பார்த்து கொண்டது தங்களுக்கு நியாயமான நீர்வு கிடைக்கும் என்ற அடிப்படையில். ஆனால் கொடுத்த வாக்குறுதிகளை மறந்த அரசாங்கம் அவர்களை கவனிக்காது விட்டதால் எங்களுடைய மதிப்புக்குரிய கௌரவ அமைச்சர் வடமாகாணத்துக்குரிய அமைச்சரையும் அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். அவர்கள் சந்தித்த போது கூட வாக்குறுதி வழங்கப்பட்டிருக்கு. அதன் பிறகு ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னால் சம்பந்தப்பட்ட 170 உறுப்பினர்களும், அதாவது தொண்டர்களும் அவர்களுடைய ஸ்ட்ரைக் செய்கின்ற போது அவர்கள் சுகாதார அமைச்சரிடம் அனுப்பப்பட்டு சுகாதார அமைச்சர் வாய்மொழி மூலமாக அவர்களுக்கு சொல்லியிருக்கிறார், நீங்கள் மீண்டும் வேலைக்கு செல்லுங்கள், உங்களுடைய வேலைகளை நான் பாதுகாத்து தருகிறேன் என்று. ஆனால் அங்கே வந்து வேலை செய்த அன்று புரொட்டஸ்ட் பண்ணின அவ்வளவு வேலை செய்கின்ற ஆட்களும் மீண்டும் வைத்தியசாலைக்கு செல்லும் போது வைத்தியசாலை நிர்வாகியான டாக்டர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி எனப்படுவரால் மிகிலேச்சத்தனமாக மிரட்டப்பட்டு காவலாளிகளால் வெளியே அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அப்போது அவர்கள் எனக்கு தொலைபேசி அழைப்படுத்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில், அண்ணா நீங்கள் தயவு செய்து வந்து எங்களுக்காக கதைக்க முடியுமா என்று. நான் யாழ்ப்பாணத்தில் இருந்து பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டது வடக்கு கிழக்கில் இருக்கின்ற சுகாதாரத்துறையில் நடக்கின்ற ஊழல் அட்டூழியம் மக்களுக்கு நடக்கின்ற அடிப்படை உரிமை மீறல்கள் சம்பந்தமாக கதைத்தே என்னால் பாராளுமன்றம் வர முடிந்தது. ஆனால் கவலைக்குரிய விடயம் என்னவெனில், யாழ்ப்பாணத்தில் நடக்கின்ற இந்த பிரச்சனைகளை அவர்கள் யாருக்குமே சொல்ல முடியாது. சம்பந்தப்பட்ட வைத்தியரிடம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக என்னுடைய சேராக இருந்தும் அவரிடம் நான் காவலாளிகளிடம் தெரிவித்து விட்டு அவர் என்னுடைய மதிப்புக்குரிய ஜனாதிபதி அவர்களுக்கு எனது காலை வணக்கங்கள். என்னுடைய சேராக இருந்தும் அவர்களிடம் நான் போய் கதைக்கின்ற போது மதிப்புக்குரிய வைத்தியர் என்னை வெளியே போகுமாறும் அதன் பிறகு செக்யூரிட்டி கார்டுகளை அழைத்து என்னை வெளியே திரட்டுமாறும் அதன் பிறகு போலீசாரிடம் தெரிவித்த போது போலீசாரிடம் சொன்னேன் நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்று. அதற்கு பிறகு அத்துமூறி ஒரு MBBS வைத்தியனாக இருக்கும் எனக்கு 8 வருடம் அதே வைத்தியசாலையில் படித்த எனக்கு என்னை ஒரு தரங்குறைவான ஆளாக என்னுடைய பாராளுமன்ற சிறப்பு உறுப்பினர்களை மீறி என்னை வெளியே அனுப்பியிருக்கிறார். அது தவிர எனக்கு மேல் வழக்கு கூட பதியப்பட்டிருக்கிறது. இது மக்களுடைய நியாயங்களை கதைத்து என்னுடைய 19வது வழக்கு என்பதை பாராளுமன்றத்தில், என்னுடைய தனிப்பட்ட வழக்கு அல்ல, வடக்கு கிழக்கில் இருக்கின்ற தமிழ் மக்களது குறைகளையும் அரசாங்கம் இதுவரை காலமும் புகட்டு அரசாங்கம் செய்த அநியாயங்களையும் ஊழல்களையும் கதைத்து எனக்கு வழங்கப்பட்ட 19வது வழக்கு என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என் உயிர் இருக்கும் வரை தமிழனுக்காக வழக்குகள் மட்டுமில்லை, நெஞ்சில் சூடுவென்பது கூட தயாராக இருக்கிறேன். மிகக்குரிய கவலை என்னவென்றால், இந்த கௌரவ பாராளுமன்றமும் இந்த எதிர்க்கட்சி தலைவரும் உங்களுடைய மதிப்புக்குரிய ஜனாதிபதி கூட எனக்கு இதுவரை எந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதன் பிற்பாடு இந்த அவ்வளவு நோயாளர்களும் எனக்கு அழைத்த முறைப்பாட்டு, அந்த முறைப்பாட்டினுடைய கடித பிரதிகள் இங்கே இருக்கின்றன. இதை நான் பாராளுமன்றத்துக்கு தர விரும்புகின்றேன். அது தவிர அவர்கள் கைகளால் வழங்கப்பட்ட கருணாகர ඔබ ඉදිරිපත් කළ තියෙන කොළ நீங்கள் முன்வைக்கின்ற விடயங்கள் கடதாசியில் இருக்கின்றபடியில் அந்த விடயத்தை மாத்திரமே நீங்கள் மேற்கொள்ளாட்டி பேசுங்கள். இவ்வளவு முறைப்பாடு காணப்படுகின்றன. நான் இதனை சபைக்கு ஆட்டுப்படுத்துகின்றேன். தயவு செய்து இதனை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இந்த நபரஸ் டாக்டர் சத்தியமூர்த்தி அந்த வைத்தியசாலையில் கௌரவ உறுப்பினர் அவர்களே கடதாசியில் உள்ள விடயங்களை மாத்திரமே நீங்கள் பேசுங்கள். நான் எழுத்து மூலமாக அதனை உங்களுக்கு வழங்கியிருக்கின்றேன்.
ஆகையினால் டாக்டர் சத்யமூர்த்தி என்பவர் முன்னர் மொட்டு அரசாங்கத்திலே கேபினெட்டிலே அட்மின் கன்சல்டன்ட் ஆக வழங்கப்பட்டிருக்கிறார். அவர் ஒரு கன்சல்டன்ட் அல்ல. அவர் அவ்வாறு இருக்கின்ற காலப்பகுதியில் அந்த கேபினெட் மூலமாக ஊடாக அவர் என்போஸ் பண்ணப்பட்டிருக்கின்றார். ஆகவே தயவுசெய்து நான் கோரிக்கொள்ள விரும்புகின்றேன், இவ்வாறான நபர்களை அரசியலில் தொடரப்பட்டு இவ்வாறான நியமனம் வழங்கப்பட்ட நபர்களை நீக்கிவிட்டு அங்கிருக்கின்ற அந்த ஊழியர்களுக்கு நியாயத்தை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். என்பிபி அரசாங்கத்தினுடைய மக்கள் வாக்குகளை வழங்கியது நீங்கள் திருடர்களை பிடிப்பதாகத்தான் குறிப்பிட்டிருந்தீர்கள். ஆகவே இந்த திருடர்களை பாதுகாத்து கொண்டிருக்க முடியாது. அவருக்கு எதிராக உள்ள இவ்வளவு முறைப்பாடுகள் காணப்படுகின்றன. ஆகவே இங்கிருக்கின்ற அமைச்சர் அவருடைய வலதுகை என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த டிசி மீட்டிங்கில் நான் வெளியே வருகின்றோம், என்னை கொல்லுவதாகவும் அச்சுறுத்திருக்கிறார். நான் எனக்கு வாகனம் வழங்கப்பட்டிருக்கவில்லை, பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கவில்லை, நான் வீதியில் செல்ல முடியாது. அப்படியான இவ்வாறு நான் திருடரை முடிப்பது, நீங்கள் திருடரை பிடிவதாக குறிப்பிட்டிருந்தாலும் கூட பிடிக்கவில்லை, நான் அதனை பிடிக்கின்றேன். ஆகவே அவ்வாறான நபர்களை வைத்தியசாலையிலிருந்து நீக்கிவிடுங்கள். இரண்டாவது கோரிக்கை, அது தொடர்பாக நியாயமான ஒரு விசாரணையை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இன்னும் ஒரு விடயம், எங்களுடைய டிசிசிபி மீட்டிங்கில் போதும் உரையாற்றி இருந்தேன். அங்கே இருக்கின்ற பிரச்சனைகளை நான் சபை முதல்வருக்கும் கௌரவ சபாநாயகர் அவர்களே, அவருக்கு வைக்கப்பட்ட அநியாயம் தொடர்பாக எதிர்கட்சி முதற்கோலாசான அவருக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படவில்லை என்பதை முறையீடு செய்திருக்கின்றார். இருந்தாலும் கூட 27 கீழாக வழங்கப்படுகின்ற ஆவணத்துக்கு புறம்பாக சென்று முழுமையாக வேறொரு விவாதத்துக்கு இவருடைய பேச்சு இழுத்து செல்லப்படுகின்றது. ஆகவே இந்த நிலை கட்டளுக்கு முரணான விடயம், அது தொடர்பாக நீங்கள் சரியான ஒரு தீர்மானத்தை வழங்குங்கள். நிலையியல் கட்டளை 27(2) கீழாக தனிப்பட்ட விவரணத்தை விளக்கத்தை வழங்குவதற்காக அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. நீங்கள் அதை முடித்துக் கொள்ளுங்கள். எனக்கு இங்கு வந்து உரையாற்றவும் முடியாவிட்டால் நீங்கள் என்னை வர வேண்டாம்னு சொல்லுங்கள், நான் வீட்டே இருக்கின்றேன். எனக்கு எங்களுடைய மக்கள் எங்களுக்கு வாக்களித்துக் கொண்டு பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஓலவல் இல்லாதவரை ஒரு எதிர்கட்சி தலைவராக போட்டு அவருடைய காரியாலயம் செல்கின்ற போது எனக்கு தாக்குதல் மேற்கொள்ளப்படுகின்றது. உங்களுடைய கூட்டுக்களை நீங்கள் நிறைவு செய்யுங்கள். திருடர்களை பிடிப்பதாக இருந்தால் நீங்கள் எல்லோரையும் பிடிக்க வேண்டும். நீங்க செய்த தவறுகளை நாங்கள் சுட்டி காண்பிக்கின்றேன். டக்ளஸ் தேவானந்தா ஊடாக செய்த விடயங்கள், கொலை செய்த விடயங்கள், திருடிய விடயங்களை நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்கின்றேன். கௌரவ சபாநாயகர் அவர்களே, நாங்கள் உங்களிடம் கூற விரும்புகிறோம் கௌசபனர்களை 27(2) கீழாக இந்த பிரச்சினை கேள்வி சுகாதார அமைச்சுக்கு முற்படுத்தப்பட வேண்டும். ஆனால் 27(2) இருக்கின்ற விடயத்தில் ஒரு விடயம் சம்பந்தமான அவசர நிலைமை சம்பந்தமான பொது முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகள் எதிர்கட்சி தலைவர் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியின் தலைவரின் அனுமதியுடன் புறப்படவும் இந்த வினாக்கள் உரிய அறிவித்தல் வழங்கப்படுதல் வேண்டும். அந்த அமைச்சருக்கு உரிய அமைச்சருக்கு சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கு அறிவித்தல் வழங்கப்படுதல் வேண்டும். இந்த சுகாதார அமைச்சருக்கு அது முன்கூட்டியே வந்திருக்கவில்லை. அப்படியானால் நாங்கள் இந்த செயலாளர் நாயகத்தின் கேட்க முன்னே எவ்வாறு இந்த ஆவணத்தை நீங்கள் பாரம் எடுத்தீர்கள், உங்களுக்கு அதன் மூலமாக சுகாதார அமைச்சரின் மூலம் சரியான பதிலை அளிக்க முடியாமல் இருக்கின்ற முன்கூட்டி அறிவித்தல் நீங்கள் வழங்காமல் இருந்தபடினால் இன்றைய தினம் வார இடம்பெற முடியும். ஆனால் எதிர்காலத்தில் இன்றும் எங்களுக்கு பதிலளிக்க முடியாது. எதிர்காலத்தில் வார இடம்பெறக்கூடாது. அதே போன்றுதான் கௌரவ உறுப்பினர் அவர்களே, நீங்கள் கிண்ணியாவிலே யாருடைய மேடையில் ஏறியிருந்தீர்கள் அல்லவா? உங்களுடைய மேடையில் ஒருத்தர் ஏறியிருந்தார் அல்லவா? கிண்ணியாவில் ஒரு மேடையில் ஏறினார். யார் அது?
நீங்கள் எங்களுக்கு பேசுகிறீர்கள். மிக்க நன்றிகள். கௌரவ உறுப்பினர் அவர்களே, கௌரவ உறுப்பினர் அவர்களே, நீங்கள் உட்காருங்கள், ஆசனத்தில் அமருங்கள். 27(8) கீழான தனிப்பட்ட தெளிவுபடுத்தல் கௌரவ நாமல் ராஜபக்ஷ அவர்கள். கௌரவ சபாநாயகர்களே, நான் அதிக அளவு நேரத்தை எடுக்க